புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் விலையில்லா மிக்சி கிரைண்டர்களை சட்டமன்ற வாயிலில் போட்டு உடைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் மே 16ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடியது. சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி, ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்தில் பல்வேறு துறைகளுக்கு 3550 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன்னதாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மிக்சி கிரைண்டர்கள் தரமற்றதாக உள்ளதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அதுகுறித்து விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி வெளிநடப்பு செய்தனர். மேலும் பொதுமக்களுக்கு வழங்கிய விலையில்லா மிக்சி கிரைண்டர்களை சட்டப்பேரவை வாயிலில் போட்டு அவர்கள் உடைத்ததை அடுத்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாங்களே